ஒரு பாகமாக ஒழுங்கக்கூடிய பாண்டவர் வைகுண்ட மனைவி பகவான் சொர்க்கம். உண்மைதான். பாண்டவர்கள் எல்லாம் சொர்க்கமடைய வேண்டிய நாடகம். ஒரு முக்கியமான புண்ணிய சரித்திரம். ஒரு புண்ணியமான சரித்திரம். அதனா இந்நாடகத்திலே வேடமிட்டு வந்தீர்கள். என் பெயர் என்ன? அகண்ட மார்பு கொண்ட என் பெயரோ வெற்றி மதுகரையான் மன்னனாகவே மாட்டார். மன்னனா வேமனாக இருந்தாலும் இன்றிடத்த மாதாவிதா தாய் தந்தைகளோ என் தாய் குந்தமாதேவி, தாயோ குந்தமாதேவி, தந்தை பாண்டு மன்னன். எனக்கு 2 தாய்மார்கள். தாய்மார்கள். ஆமா. எனக்கு 2 தாய்மார்கள். தாய்மார்கள். என் தாய் குந்தமாதேவி, சிறிய தாய் மந்திராதேவி. உண்மைதான். காவலா குந்தமாதேவிக்கும் மந்திராதேவிக்கும் எத்தனை பிள்ளைகள் பிறந்தோம்? பாண்டவர்கள் 5 ராஜ்யங்கள் பிறந்தோம். உண்மைதான். தருமன், பீமன், அர்ஜுனன் இப்படி சொல்லக்கூடிய 3 பிள்ளைகளையும் என் தாய் குந்தமாதேவி என்று நடத்தார். நகுலன் சகாதேவன் இருவரையும் என் சிறிய தாய் மந்திராதேவி நடத்தா. ஆக மட்டும் பஞ்ச பாண்டவர்களோ 5 உண்மைதான். பாண்டவர் 5 பிறந்திருந்தாலும் நாடு டெல்லி என்ற அஸ்தினாபுரம். உண்மைதான். நாங்கள் யாரையும் அலையிட்டோம்.
கொண்ட என் தேவியோ கமலக்கடியை திருமணம் செய்து பாண்டவர் ஐவரிலே ஒரு திருமணம் செய்தது இந்த மதம் கொண்ட வீமன். ஒருவர் ஆண்மகன். உண்மைதான். நாங்கள் அஸ்தாபுரத்தில் இருந்தோம். அவர் திருமாவளத்திலே என் பாலகன் துணையோடு அங்கிருந்து வந்தார். உண்மைதான். ஏன்னா என் வாழ்க்கையில நிகழ்வது போல் கணவன் யாருமே வளைக்க முடியாது. வில்விளைத்து வெற்றி பரிசாக பாஞ்சாலி கைப்பிடித்தான் தம்பி அர்ஜுனன். தாயின் வார்த்தை கேட்டு ஐவர்களும் திருமணம் செய்தோம். அப்படி திருமணம் செய்து டெல்லி அஸ்தாபுரத்தில் சுரத்தோடு வாழ்ந்தோமா? வாழ்க்கிற விவரங்கள் என்ன? எங்களுக்கும் எங்கள் பெரியப்பார் பிள்ளைகளுக்கும் சண்டை சமர்ப்போர் பகை. இதனாலே நாடு 56 தேசம், நாங்கள் 105 பிள்ளைகள், 100 பேர் பெரியப்பார் பிள்ளைகள், 105 மன்னர்கள், பாண்டவர் ஐவர்கள், பாண்டவர்கள் ஐவர்களும் பாண்டு மன்னன் என்றெடுத்தா 105 பிள்ளைகளும் டெல்லி அஸ்தாபுரத்தை மணிமகனம் சுட்டி நாட்டை ஆள உரிமை பெற்ற 105 பிள்ளைகள். அன்பா பொறாம கொண்ட துரியன் நாளை வளர்ந்து வளைவு சரிந்து விட்டா நாட்டை எப்படி பிரிப்பாங்க? ஆளுக்கு சரிபாதி பிரிப்பாங்க. உண்மைதான். ஐவராஜருக்கும் பாதி நாடு, 100 பேருக்கும் பாதி நாடா? ஐவரையும் கொன்று விட்டா அகிலமே நமக்கு தான் சொந்தம். அப்படி என்று மன பொறாமை கொண்ட துரியன் ஐவரையும் கொல்ல வேண்டும் என்று எத்தனை வஞ்சகம் செய்தான்? எத்தனையோ வஞ்சகம். உண்மைதான். கண்ணன் கிரவியால் தப்பி விளைத்தோம். அதோட விட்டானா கவலா? அந்த பகை பகனிலே முடிந்தது. உண்மைதான். பகனிலே தோத்த பாண்டவர் கானகம் போனோம். 13 வருடம் நாடகத்தில் சஞ்சரித்தோம். ஓராண்டு இவர்தான் பாண்டவர் என்று தெரியாமல் மறைப்பொருளாக அந்நியாசத்தை கழித்து வந்து பங்குள்ள 14 கட்டம் குறுக்க மறுத்து விட்டான் சண்டாளன். குழக்க மறுத்த காரணத்தா 18 நாள் சண்டை பாரதபோர் தூக்கம் செய்தார் கண்ணன். ஏழை எந்த பாண்டவருக்கு 7 அக்ரோணிச்சானே, பாவி துரியனுக்கு 11 அக்ரோணிச்சானே. உண்மைதான். ஆக மொத்தம் 18 அக்ரோணிச்சானையும் 18 நாள் சண்டை பாரதபோர் தூக்கம் செய்தார். உண்மைதான். கண்ணன் கிருபையா 18 நாள் சண்டையிலும் இந்த பாண்டவரே வெற்றி பெற்றோம். அன்று பாராசவதிலே சபதம் வைத்து துரியனை வலது கால உடைத்து மார்பை இருப்பிலவாக பிளந்து ஒரு கை ரத்தத்தை தாக தண்ணீராக குடிக்கிறோம், கையிலே அள்ளி ஜலமருந்து முதலில் சபதம் வைத்தேன். அந்த சபதத்தை 18ஆம் நாள் சண்டையிலே நான் சபதத்தை முடித்தேன். 18 நாள் சண்டையிலே துரியனை அடித்து கவலா அஸ்தாபுரத்தை அண்ணன் தருமனுக்கு மணிமகுடம் சூட்டி வைத்தோம். மணிமகுடம் சூட்டி வைத்து இன்றோடு 36 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 36 ஆண்டு காலம் முடிந்தது. இப்பொழுது எதிரி கிடையாது. இவ்வளவு நாளும் நாங்கள் கஷ்டப்பட்டாலும் இப்போ சுகமாக வாழ்கிறோம். வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாண்டவர் ஐவரும் அருங்கிலி பாஞ்சாலி, அண்ணன் தருமனும் அருங்கிலி பாஞ்சாலி பட்டத்து ராஜாவும் பட்டத்து ராணியாக சிம்மாதனத்தில் அமர்ந்திருக்கிறார். அவளுக்கு கை கட்டி சேவை செய்து வருகிறோம் அண்ணனுக்கு. உண்மைதான். அண்ணன் சிம்மாதனத்தில் அமர்ந்திருக்கிறார். நாள்தோறும் என்ன வேலை? காலையிலிருந்து காலை கண்ணை முடித்து விட்டு அண்ணன் திருமணத்தை வழங்கி தேசமெங்கும் தேச விசாரணை போவோம். அதுதான் உங்களுடைய வேலை. எதற்காக? தர்மராட்சி அனைவர்களும் போற்றி போடுகிறார்களா இல்லை தூற்றுகிறார்களா? அப்படி என்று ஒவ்வொரு நாளும் தேச விசாரணை போவோம். மக்களை விசாரிப்பதோ உங்களுடைய வேலை. நாட்டின் குடிமக்கள் குறை கண்டறிவது, நிறை குறை கண்டறிவது, யாருக்காவது எந்த குறையாக இருந்தா அண்ணன் நேரத்தில் சொல்லி அந்த குறையை உடனடியாக நிவாரணம் செய்வோம். உண்மைதான். நிறைவேற்றி கொடுப்போம் அல்லவா? இன்று நானும் என் தம்பியும் ஒன்று சேர்ந்து தேச விசாரணை போகணும். அதனால என் தம்பி எந்த விதத்தில் இருப்பா, அதற்கு முன்னே என் தேவி பாஞ்சாலி இருப்பா, வரவழைத்து அவரிடம் ஒரு வார்த்தை சொல்லி நானும் என் தம்பியும் தேச விசாரணை போக வேண்டும். அழைத்து வா என் தேவி.